अल्हम्दुलिल्लाह अज़ीमुल क़ुदरति व शान शदीदुल बत्शि वल बुरहान हाफ़िज़ुद दीन वल क़ुरआन माशा अल्लाह कान मा lam यशा लम यकुन ला हौला व ला कुव्वता इल्ला बिल्लाह इन उरीदु इल्ला इस्लाह मस्ततअतु व मा तौफ़ीक़ी इल्ला बिल्लाह अलैहि तवक्कलतु व इलैहि उनीब सुब्हानक ला इल्मा लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما وقال النبي صلى الله عليه وسلم النكاح من سنتي கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய சங்கையான நம்முடைய மஸ்ஜிதிலே உலமாக்களுடைய மஜ்மாவும் அதேபோல் இந்த மஸ்ஜித் அன்பரை ஜமாத்தும் ஒன்றிணைந்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய மஸ்ஜிதுடைய தலைவர் அவர்களே, முன்னிலை வைத்திருக்கக்கூடிய கண்ணியமிக்க நிர்வாகம் அவர்களே, சங்கைக்குரியனுடைய அம்பாசிடர் அவர்களே, சங்கைக்குரியனுடைய பள்ளியினுடைய இமாம் திருப்பெருந்துறை அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களை பல்வேறு கோணங்களில் விளக்கி சொல்லி அமைந்திருக்கக்கூடிய சகோதரர் மௌலவி முகமது யூசுப் அன்றை அவர்களே, கண்ணியமிக்க உலமாக்கள் மக்களே, மேன்மைக்குரிய பெரியோர்களே, வருங்கால வாழ்வுதாழ்வுக்கு பொறுப்பேற்க இருக்கின்ற இளை சமுதாயத்தவர்களே, என்றும் நாம் பேணி பாதுகாக்க வேண்டிய அருமையான பெண்ணினத்தாரை, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறுவர்களே, சிறுமியர்களே, ஆர்வமாக எல்லோருக்கும் மீண்டும் ஒரு தடவை என்னுடைய சலாமினை சொல்லி வார்த்தைகளை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைய பயான் கேட்டு படத்தை ஓட்டுக்கிறீங்க, அதனாலதான் சலாஞ்சன் பதில் சொல்லிட்டீங்க. நிறைய இடத்துல பதில் சொல்லுங்க சலாஞ்சன் கேட்டு பதில வாங்க வேண்டியது இருந்துச்சு. அப்படிங்கிற எல்லாரும் பதில் சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா இந்த கூட்டத்தை கபூல் செய்த நமக்கு பொருத்தப்பட்ட ஒரு பாக்கியமான கூட்டமாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானா. எல்லா விதமான நன்மைகளுக்கும் அல்லாஹ் இதை காரணமாக்கி அருள்வானா. கூட்டத்தினுடைய மொத்த தலைப்புங்கிறது ரஜபு பறக்கத்தான ரஜபிலிருந்து ரமதான் வழியா ரஜபே வருக ரமதானை தருக அப்படின்னு பொது தலைப்பு. அதில் எனக்கு குடும்பவியல் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அருமையானவர்களே, புனிதமான ரஜபுடைய மாதம் பறக்கத்தான மாதம், யாருக்கும் சரி தெரிய வேண்டியது இல்லை. நாம் எல்லா காரியத்திலையும் ரொம்ப பறக்கத்தான் கேட்டுருக்கோம். பறக்கத்தின என்னங்க? நீ வந்து சும்மா ஒரு பயான் கேட்டு வர கூட்டமாக நினைக்கக்கூடாது. விஷயம் தான் விளங்கல், அதுக்காண்டி நான் கேட்கிறேன். சும்மா சொல்லுங்க, நான் பறக்கத்தின என்ன பண்படங்கா கேட்டதுக்கு ஏதாவது சொல்லணும் இல்லையா? சும்மா ஏதாவது கேட்டது தான். அப்படி நீங்க மனசுல ஏதாவது நினைச்சாக்க நாங்கள் ரெண்டாவது மனசுல சொல்லுங்க. இதை பயான் செய்ய வந்தீங்களா? சாப்பிட்டு பேசிட்டு போவீங்களா? நித்யாவுன்னு கிட்ட கேட்டு நாங்கள் மேலங்களே எதையாவது சொல்லி அதை போட்டு விமர்சிச்சுக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் என்ன விளங்கிக்க. பறக்கத்து நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம். பறக்கத்துனா என்னன்னு விளங்கணும் இல்லையா? இந்த அசல்குமார்கள் மட்டும் சொல்ல வேண்டியது, அவங்களுக்கு ஒரு விதிவிலக்கு இல்லையா? என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை சங்கைக்குரிய பிஎஸ்பி ஜீனுடாமின் அதற்கு அவங்க ஒரு தடவை சொன்னாங்க, என் கல்யாணத்தில், அவங்க கல்யாணத்தில், என் கல்யாணத்தில் எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு வர்றவங்க கூட ஒரு முட்டை கொடுக்கணும்னு நினைச்சேன். அந்நேரத்தில் முட்டைன்னா அப்படி சாதாரணமாக கிடைக்கிறது இல்லை. ஒரு 10-15 பேர் கிராமமாக போய் முட்டையை சேகரிச்சுட்டு வந்து ஒரு 350-400 முட்டை கஷ்டப்பட்டு கொண்டாங்க. இவ மனசுல ஒரு ஆசை, ரொம்ப தொலைவில் இருந்து வர்றாங்க, கல்யாணத்தோடு முட்டையாவது சேர்த்து கொடுக்குமேன்னு ஆசைப்பட்டு செய்யுதேன்னு சொன்னாங்க. இப்போ வந்து 300-400 முட்டைக்கோ 1000 முட்டைக்கோ ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியது இல்லை. இப்போ நினைச்ச அளவுக்கு முட்டை
ஃபோன் பண்ணால் போதும் வந்து இறங்கிடும். முட்டையில பறக்கத்து இருக்குன்னு சொல்லலாமாங்க? முட்டையில நீங்க பறக்கத்து இருக்கு, அந்த காலத்துல பறக்கத்து இல்லை, இந்த காலத்துல முட்டையில பறக்கத்து இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாமா? அது நாட்டு முட்டை, இது நகர்ப்புற முட்டை. இதனால வந்து நீங்க சொல்றது இன்னும் கிராமத்துக்கு போய் தான் தேட வேண்டியது சொல்றாங்க. பறக்கத்துன்னா அதுக்கு என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை கலிஹசன் சொல்வார், தமிழ்ல பறக்கத்து இல்லைன்னு சொல்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ் மொழியில பறக்கத்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ல இயலாதுன்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழியில பறக்கத்துக்கு அர்த்தம் சொல்ல இயலாது. உதாரணமா பறக்கத்துன்னா என்னன்னு சொன்னா, அது அத்தாவுன் இலாஹியும், ரப்பு கொடுக்கக்கூடிய தனித்த ஒரு சன்மானம். அதீமுன் நஃப்ருஹா, அதனுடைய பயன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அளவு கம்மியா இருக்கும், பயன் ஜாஸ்தியா இருக்கும். காலங்களையும் கடந்து நின்று அது பயனளித்துக் கொண்டே இருக்கும். அதனுடைய பயன்பாடுங்கிறது முடிஞ்சு போயிடாது. பரக்கத்துங்கிறது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் பணத்துல மட்டும்தான் பரக்கத்து இருக்குது. இல்ல இல்ல, பரக்கத்து எல்லாத்திலையுமே இருக்கு. பரக்கத்து பணத்திலும் இருக்கிறது, உணவிலும் இருக்கிறது, நாம் உபயோகிக்கும் பொருளிலும் இருக்கிறது, காலத்திலும் இருக்கிறது, நேரத்திலும் இருக்கிறது, குடும்பத்திலும் பரக்கத்து இருக்கிறது. அது மாதிரி எல்லாத்திலையும் பரக்கத்து. மனிதர்களிலும் பரக்கத்தானவர்கள் இருக்கிறார், மனிதர்களிலும் பரக்கத்தானவர்கள் இருக்கிறார். உலகத்துல நம்மள மாதிரிதான் மற்ற மனிதர்களும் குறிப்பிட்ட அளவிற்கு உண்டான ஒரு காலத்திற்கு வாழ்கிறார்கள். ஆனால் காலங்களையும் கடந்து அவர்கள் செய்த சேவை காலங்களையும் கடந்து உலகத்தில் நீடித்து நிலைத்து நிற்கிறது. உதாரணத்திற்கு ஒரு சொல்வதாக இருந்தால், ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் இமாம் அபூ ஹாமித் அல்-கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, யா ரப்பி அஅதிலனா இல்மன் வ ஃபஹ்மன் கமா அஅதைத யா ரப்பனா லிஷைஹ் கஸ்ஸாலி. உலகம் இன்னும் துஆ ஓதிக் கொண்டிருக்கிறது, யா அல்லாஹ் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொடுத்ததை போல் எங்களுக்கு அறிஞானத்தை தான். அப்படிப்பட்ட அதற்கு அபூ ஹாமித் அல்-கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறைஞ்ச காலம் தான் வாழ்ந்தாங்க. ஆனால் காலங்களையும் கடந்து உலகம் முழுவதும் அவர்களுடைய இல்மை குறித்து உண்டான மகத்துவம். ஐநா சபையில வந்து ஒரு நூலகம் இருக்கு. பார்லிமெண்ட்ல பெரிய பெரிய இடங்கள்ல நூலகங்கள் வைக்கிறாங்க இல்லையா? மாதிரி ஐநா சபையில ஒரு நூலகம் இருக்கு. அந்த நூலகத்தினுடைய ஒரு விதி என்னன்னு சொன்னா, எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி, அவர் ஆயிரக்கணக்கான நூல்களை எழுதியிருந்தாலும் சரி, அவருடைய நூல்ல ஒரு பிரதி, அவருடைய நூல்கள்ல எது ரொம்ப தரமானது அதுல ஒரு நூல் மட்டும்தான் அந்த சபையில வைப்பான், அந்த நூலகத்துல வைப்பான். அதற்கு விதிவிலக்கு இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த சபையிலையும் கூட இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நூல்கள் ஏராளமாக வைக்கிறார். மனிதர்களிலும் பரக்கத்தானவர்கள் இருக்கிறார், ஒவ்வொரு பொருளிலும் பரக்கத்து இருக்கிறார், ஒவ்வொரு காரியங்களிலும் பரக்கத்து இருக்கிறார். சொல்ல போனால் நமக்கு விளங்குதோ விளங்கலையோ சொல்லாங்க சொன்னாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத்தி வ ஃபீமா பஅதல் மௌத். அல்லாஹ் மௌத்திலும் எங்களுக்கு பரக்கத் செய்யும் சொன்னாங்க. கல்யாணத்திலும் பரக்கத்துக்கு துஆ ஓதணும், பணத்துக்காண்டி பரக்கத்துக்கு துஆ ஓதணும், அதெல்லாம் விளங்குது. மௌத்துல என்ன பரக்கத்து? மௌத்துல போய் என்ன பரக்கத்து? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத். யா அல்லாஹ் மௌத்திலும் பரக்கத் செய், மௌத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையிலும் பரக்கத் செய். ஒரு துஆவை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார். அல்லாஹ் நமக்கெல்லாம் நீண்ட ஹயாத்தை தந்திருவானா, நம்முடைய வஃபாத்திலும் அல்லாஹ் பரக்கத்தை தந்திருவான். அப்படின்னு என்னங்க பரக்கத்துன்னு என்ன? பரக்கத்துன்னு சொன்னா சிரமமே இல்லாம, கவலையெல்லாம் இல்லாம, இன்பத்தோடு ஆனந்தத்தோடு கலிமத்து தௌஹீதை முடிந்த நிலையிலே மார்க்கத்தினுடைய தொடர்பான நல்ல காரியங்களில் ஈடுபட்டிருக்கும் பொழுது, மலக்குமார்களின் சோபனத்தை பெற்ற நிலையிலே, உன்னதமான சோனத்தினுடைய காட்சிகளை கண்முன்னால் கண்ட நிலையிலே ரப்பை சந்திக்கக்கூடிய அது ஒரு வாக்கியம் மௌத்துல பரக்கத்து. சிரமமே இருக்காது ஒரு பார்த்தாகும் பொழுது. அப்படி இல்லை, வேற ஏதாவது மனசுல போட்டு ரொம்ப கவலை திடுக்கும் அப்படின்லாம் இல்லை. ஆனந்தத்தோடு என்ன இறையான ஆகிரத்தினுடைய வாழ்க்கைக்கு தயாராகிறார் என்ற ஒரு நிலையில ஆனந்தத்தோடு ரப்பை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை, சிரமம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை, அந்த பேரின்பத்தில் தன்னை அமைத்துக் கொண்டிருக்கிறாரே, இது மூத்துல பரக்கத்து. அதனால
எல்லா காலங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா நிலைகளிலும், எல்லா பொருள்களிலும் பரக்கத்து இருக்குதுன்னு சொன்னாலும் கூட, உதாரணமா நம்ம சில சட்டத்தை போடுவோம். இந்த சட்டை பார்த்தா ரொம்ப நேர்த்தியா நமக்கு இருக்கும். அந்த சட்டை வருஷக்கணக்கில் எவ்வளவு பணசாலும் சரி, அந்த சட்டமே நமக்கு தனி கிரீம் இருக்கும். அதை போட்டா நமக்கு ஃபிட்டா இருக்கும், கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியும். அதுல ஒரு காலங்களையும் கடந்து பயனளிக்கும், காலங்களையும் கடந்து பயனளிக்கும். இது மாதிரி பறக்கிறது. அதனால புனிதமான இந்த ரஜபுடைய மாதத்திலும் ஷஅபானிலும் பரக்கத்துக்கான துஆ செய்யுங்கன்னு சொல்லாங்க இருக்கிறது. என்ன எல்லா காலத்திலும் பரக்கத்து கேட்கணும்னு சொன்னாலும் கூட இந்த மாதங்களில் ரப்பினுடைய பரக்கத் துன்யாவில் அதிகமா இறங்குது. அதனால இந்த காலங்களில் நாம் பரக்கத்தை அதிகமாக கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட துன்யாவில் என்னென்ன பரக்காத்துகளை எல்லாம் இந்த அருள் மாதங்களில் இறக்கி வைக்கிறானோ அதிலே நிரப்பமான பங்கை, நிறைவான ஒரு பங்கை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. ரமதான்ல பரக்கத்து கேட்க வேண்டியதில்லை, ரமதானே பரக்கத்து தான். ரமதான் வந்தாலே போதும், ரமதான் கிடைச்சாலே போதும், அது பரக்கத்து. அதுல ஒண்ணு தனியா பரக்கத்து நீங்க கேட்க வேண்டியதில்லை. வந்தீங்கன்னா ரமதான், ரமதான் எங்களுக்கு கிடைக்க செய்யணும், இதை பாக்கியமா அனுபவிக்க செய்யும், அவ்வளவுதான். அதனால ரமதான்ங்கிறது அது பரக்கத்து. அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏராளமான ரமதானை சந்திக்கும் நசீபையும் தந்தருள்வார். அதனால பரக்கத்துங்கிறது இருக்குது, அது எல்லா பொருள்களிலும், எல்லா காரியங்களிலும், மனிதர்களிலும் அது இருக்கிறது என்பதை நம்முடைய கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தகுந்த ஒரு சன்மான், அது ரப்பின் புறத்திலிருந்து அது வரும். அது எப்படி வரும், அது எவ்வளவு இருக்கும், பயன்பாடு அதிகம்னா என்ன? உதாரணம் சொல்றதா இருந்தா, அதற்கு செய்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்களுக்கு சல்லல்லாஹு துஆ செய்து ஒரு பையை கொடுத்தாங்க. இந்த பையில கொஞ்சம் பேக்கப்பட தள்ளி போட்டு அல்லாஹ் இதுல பரக்கத் செய்யன்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த பையை வைத்து செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் 23 வருஷத்திற்கு மேல் அதிலிருந்து எடுத்து 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 சாப்பிட்டாங்க. மற்றவங்களுக்கு கொடுக்கணும். தோரண பை மாதிரி தோரண தொகை போட்டுருப்பாங்க, யார் கேட்டாலும் எடுத்து கொடுப்பாங்க. சல்லாசலம் குறிப்பிட்ட அளவுக்கு தான் போட்டாங்க. எடுக்க 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 வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு பேர் பரக்கத். இதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும்னு நீங்க சொல்லி அருமையானவர்களே, அதனாலே பரக்கத்துங்கிறது அவ்வளவு பாக்கியமானது என்பதிலே சந்தேகமே இல்லை. அல்லாஹ் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நிலைகளிலும் பரக்கத்தை தந்தருள்வார். அதற்கு பொருளாதாரத்தை பற்றி பேசினாங்க. அதை ஒரு விரிவாக பல்வேறு நிலைகளில் கவனமாக கேட்கப்பட வேண்டிய ஒரு செய்திகள். குடும்பம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை எனக்கு சொல்லப்பட சொல்லியிருக்கிறார். அதை நம்ம வாழ்க்கையோடு எப்பொழுதும் தொடர்புள்ளது, தெரிஞ்சிருக்க முடியாதது. மார்க்கத்துல அமல் செய்யுங்க, அது செய்யுங்க, இதை செய்யுங்க, நோன்பு வைங்க, ஜக்காத் கொடுங்க, தொழுவுங்க, ஈமான் கொள்ளுங்க நல்லா சொல்லியிருக்கிறான். நிக்காஹ்ல மட்டும்தான் நிக்காஹ் செய்யுங்க, செய்து வைங்க ரெண்டும் சொல்லியிருக்கான். வன்கிஹூ அப்படின்னு சொன்னான், வான்கிஹூன்னு சொல்லியிருக்கிறான். நிக்காஹ் செய்யுங்க, செய்து வைங்க. சில பேர் நிக்காஹ் செய்து வைக்க வேண்டியது இருக்கு, சில பேருக்கு நிக்காஹ் செய்து வைக்க வேண்டியது இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால் அவங்க அப்படியே கொஞ்சம் சம்பாதிக்கணும், அது இது வரணும், இது வரணும், இது வரணும், அப்படி இல்லை. அதுக்காண்டி காலம் கடத்துறாங்க. அது மாதிரி சில பேருக்கு அவங்களுக்கு அல்லாவுடைய நாட்டத்துல சிறு வயசுல அவருடைய மனைவி இறந்துட்டா அது நிக்காஹ் செய்யாம காலங்களை கழிக்கிறது அப்படின்னா இல்ல, நிக்காஹ் செய்து வைக்கணும். அப்படி ஆட்கள் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா நிக்காஹ் செய்யுங்கள் என்றும் சொல்கிறான், நிக்காஹ் செய்து வையுங்கள் என்றும் சொல்கிறான். குடும்ப வாழ்க்கைக்கு அது ஒரு அடித்தளமானது, குடும்ப வாழ்க்கைக்கு அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அவர்களே, சொர்க்கம் வர சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய 2 அமல் தாங்க சொர்க்கம். இந்த தொழுகை கிடையாது, நோன்பு கிடையாது, ஜக்காத் கிடையாது, ஹஜ் கிடையாது. அங்க ஒரு அமல் சொர்க்கத்தில் கிடையாது. பூரா இன்பமே இன்பம் தான் சொர்க்கத்தில். வரக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும் வரக்கும் ஃபீஹா மா தத்தஊன். கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். துன்யால அப்படி இருக்குமாங்க? கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும். துன்யால அப்படி கொடுக்க ஆரம்பிச்சாங்க, கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும்னா தெருவில் நடக்கக்கூடிய சில நாய்கள் அதுக்கு துவா, அதுக்கு ஆசை என்னன்னா வானத்திலிருந்து எலும்பு மழையா பொழியணும், அது துவா வருகின்றது. மனிதர்கள் கேட்டதெல்லாம் கிடைப்பதற்கும் நினைத்ததெல்லாம் நடப்பதற்கும் உண்டான இடம் அல்ல இது சொர்க்கம். அந்த சொர்க்கத்துல 2 காரியம் தான். ஒன்று ஈமான் இருக்கும், நிக்காஹ்வுடைய தொடர்பு, குடும்ப உறவும் இருக்கு. மற்ற எந்த அமலும் அங்கே கிடையாது சொர்க்கத்தில். அது கூலியில் வர. அருமையானவர்களே,
சுவனத்திலேயும் நிலையான இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம்ங்கிறது ஈமானும் குடும்ப உறவும். இங்க ஹூருலியங்கள் இருப்பாங்கன்னு சொல்றாங்களே, எந்த ஹூருலியங்கள் இருந்தாலும் சரிதான். அந்த ஹூருலுங்களுக்கெல்லாம் தலைவர் யாருன்னா மனைவி தான். என்ன சொல்றீங்க? அங்கேயும் போய் இருந்தானா அங்கேயும் அப்படியா? உள்ளத்துல எந்த விதமான கசடோ ஒண்ணும் இருக்காது, இன்பமே அப்படிப்பட்டவர்கள். அதுல அந்த ஹதீஸ்ல விளக்கங்கள் எழுதும் பொழுது சொல்லுவாங்க, கணவர் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற சொர்க்கத்துல, இவங்க சாதாரணமான நிலையில இருக்கிறாங்க. இப்ப எப்படி இவங்க கணவன் மனைவியாக தொடர்றதுன்னா, இவங்க வேற இடத்துல இருப்பாங்க, அவங்க வேற இடத்துல இருப்பாங்க. அது எப்படி? அல்லது மனைவி பெரிய அந்தஸ்தில் எழுதுறாங்க, அந்த ஸ்ரீதேவி உயர்ந்த ஒரு நிலையில இருக்கிறாங்க, கணவர் அவரு லோக்கல் டிக்கெட்ல இருக்கிறாரு, சொர்க்கத்துல கடைசி நிலையில இருக்கிறாரு. இப்ப என்னன்னு சொன்னா, யார் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறாங்களோ மற்றவங்களுக்கு அப்கிரேட் ஆயிடும். இவங்க அங்க போயிடலாம். பிளைட்ல ஒரு ஆளுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடைச்சுன்னு வைங்க, இன்னொரு ஆளுக்கு சாதாரண மற்ற கிளாஸ் கிடைச்சிச்சுன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவங்களே இங்க வர சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு நீங்க அவங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்ல முடியுமா? ஆனா சொர்க்கத்தை பொறுத்தவரையில கணவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உயர்ந்த நிலையில அவர் இருக்கிறாரு, மனைவி சாதாரண நிலையில இருக்கிறாங்கன்னா இது அவங்க இவங்க அங்க போயிருப்பாங்க. இல்ல மனைவி அங்க இருக்கிறாங்க, நம்ம சாதாரண நிலையில இருக்கிறோம்னா நம்ம அங்க கூட சேர்ந்து போயிடும். அதனால அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு நிலை சொர்க்கத்தில். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலையும் தொடரக்கூடிய, நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய சங்கைக்குரிய உலமாக்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வரலாறு தான். ஒரு தடவை இதற்கு ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் ஃபாத்திமா நாயும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா நாயிட்ட சொன்னாங்களா, என் அருமை தாயே, அல்லாஹ் சில ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, இன்னக்கும் துதஊன பி அஸ்மாஇக்கும் வ அஸ்மாஇ ஆபாயிக்கும். கியாமத்தினுடைய நாளையில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஆளையும் கூப்பிடும் பொழுது அவங்க பெயரையும் அவங்க தகப்பனார் பெயரையும் சேர்த்து கூப்பிடுவான்னு வருது. அப்படின்னா அல்லாஹ் உங்களை எப்படி கூப்பிடுவான், என்ன எப்படி கூப்பிடுவான்னு கேட்டாங்க. அல்லாஹ் உங்களை எப்படி கூப்பிடுவான், என்ன எப்படி கூப்பிடுவான்? நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியா இருந்தா கூட உங்களை கூப்பிடும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகள் ஆயிஷாவே என்றுதான் அழைக்கப்படும். ஆனால் என்னை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி மகள் ஃபாத்திமாவை என்று அந்த கூட்டத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலின் பெயரோடு இணைத்தல்லவா என்னை அழைக்கப்படும் ஃபாத்திமா நாயி பெருமிதம் பேசணும். அதை கேட்ட அறிவு திலகம் அன்னை ஆயிஷா அம்மா சொன்னாங்களா, அம்மா சரிதான், நீங்க உண்மைதான், கரெக்ட் தான், ஆனா அது கூட என்ன நடக்கும் தெரியுமான்னு கேட்டான். அப்படி அழைச்சதுக்கு கூட என்ன நடக்கும் தெரியுமா? உதுகுருல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுகும் துஹ்பரூன். நீங்கள் உங்களுடைய ஜோடியரோடு சேர்ந்து, கணவன் மனைவியோடு, மனைவி கணவனோடு சேர்ந்து ஆனந்தமாக சொர்க்கத்துக்குள்ளே செல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவான். நீ யார் கையை பிடிச்சிட்டு போவ, நான் யார் கையை பிடிச்சிட்டு போவேன். அந்த நேரத்தில் நீ போய் அடிகளார் கையை பிடிச்சிட்டு தான் உள்ள போகணும். ஆனால் நானோ கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கரத்தை பற்றி கொண்டல்லவா சுவனம் செல்கிறேன். சொர்க்கம் வரை தொடரக்கூடிய உறவு, பாக்கியமான உறவு. அந்த உறவை உலகத்திலேயே நம்ம சொர்க்கமாக்கணுமானா அதுக்கு சில வழிகள் இருக்கு. அதை சொல்லுங்க சார், இந்த வேலையை பாருங்க. இங்க ராகத்தா இருக்கிறதுக்கு வழி என்ன? என்னத்தை செய்தாலும் நிறைவு வர மாட்டேங்குது சார். என்ன சொன்னாலும் பட்டியல் திரும்ப திரும்ப வேற வேற பட்டியல் தான் வந்துருக்கு. இங்க என்ன செய்யறது, அதுக்கு உண்டான வழி என்ன அப்படின்னு நம்ம மார்க்கம் சொல்லி தந்திருக்கக்கூடிய இந்த காரியங்களை நாம நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னாங்க. உலகத்திலேயே நிம்மதியான வாழ்க்கை. அல்லாஹ் தஆலா கல்யாணம் பண்ணிக்கிறது நிம்மதிக்குன்னு சொல்லலாம். அப்படி ஒண்ணும் தெரியலையா சார்? நிம்மதியா இருந்தார் சார், ராகத்தா இருந்தார் சார், சுதந்திரமா இருந்தார் சார், கால் கட்டு போட்டு விட்டாங்க. இப்போ ஒரு காரியத்தை ஒழுங்கா செய்ய முடியல சார் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் பல பேருடைய இருக்குதுன்னா, நாம மார்க்கம் சொல்லி தந்த நடைமுறையை பின்பற்றாத காரணத்தினால் இருக்குதே தவிர இல்லைன்னா நிக்காதுடைய காரியம் இல்லைன்னு சொன்னா குடும்ப வாழ்க்கைங்கிறது இன்பகரமானது, பாக்கியமானது. உலகத்திலேயே அதற்கு நிகரான ஒரு ரஹ்மத்தும் ஒரு மவத்தத்தும் ஒரு அன்பை தரக்கூடிய காரியமும் வேற எதுவும். நிறைய விஷயங்கள் இருக்குது. சுருக்கமா அவன் சொல்றதா இருந்தா, பொதுவா குடும்பத்துல ஆண்களுக்குன்னு ஒரு சுபாவம் இருக்கு.
பெண்களுக்குன்னு ஒரு சுபாவம் இருக்கு. ஆண்களை பொறுத்தவரையில என்ன நடப்பாங்கன்னா, வீட்டுல நம்மளை கண்ணியமா நடத்திக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. நம்மளை கண்ணியமா நடத்திக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. பெண்களை பொறுத்தவரையில அவங்க முக்கியமா என்ன பார்ப்பாங்கன்னா, கண்ணியம் அதெல்லாம் இல்லை, பிரியமா இருக்கிறாரா நம்ம வேற, அது பார்ப்பாங்க. ஆண்களை பொறுத்தவரையில அவங்க நம்மளை கண்ணியமா நடத்திக்கிறாங்களா, வீட்டுல அணுகுமுறைகள் எல்லாம் கண்ணியமா இருக்குதா அப்படிங்கிறது ஆண்களுடைய ஒரு சுபாவம், இயல்பான சுபாவம். பெண்களை பொறுத்தவரையில அவங்க நம்ம மேல பிரியமா இருக்கிறாரா அது பார்ப்பாங்க. இந்த சுபாவத்தை நம்ம முதல்ல விளங்கிக்கிறோம். பிரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களை போல செய்யணும். மார்க்கத்தை பொறுத்தவரையில பிரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்கள் எல்லாம் அதை செய்ய வேண்டும் என்று மாற்றம் நமக்கு சொல்லிக்கிறாங்க. இதுக்கு நேர் மாற்றமாக நரகத்திற்கு செல்லக்கூடிய காரியங்கள் எது, குடும்பங்கள் எது, அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை எதுங்கிறதை செல்லாம் தெரிவித்திருக்கிறார். நேரம் பின்னாடி பார்ப்போம். குடும்பத்தில் இன்பகரமான ஒரு வாழ்க்கை இருக்கணுமானா அடிப்படையான விஷயம் பெண்கள் அவங்க கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்முடைய கணவருக்கு கண்ணிய குறைவான எந்த ஒரு காரியத்தையும் வீட்டிற்குள்ளோ வெளியிலோ செய்யக்கூடாது. நம்முடைய கண்ணியத்தை குறைக்கும்படியான காலமெல்லாம் இந்த குடும்பத்திற்காக கஷ்டப்பட்டிருக்கிறார். அதாவது தாயினுடைய அருமை ஆரம்பத்திலே தெரிஞ்சிருக்க, தகப்பனுடைய அருமை எப்ப தெரியும்னா இவர் தகப்பனானா தான் தெரியும். தாயினுடைய அருமை ஆரம்பத்திலே தெரியும். தகப்பன் என்ன கஷ்டப்படுறாரு, தகப்பனுடைய அருமை என்ன அப்படின்னு தெரியுமானா நாம தகப்பனானா தான் தெரியும். அது மாதிரி குடும்பத்துல எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார், என்னென்ன மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார், இந்த குடும்பத்தை மேன்மைப்படுத்துவதற்கு அவர் பட்ட பாடு என்ன அப்படிங்கறதையெல்லாம் நினைச்சு மனசுல வச்சு அவங்கள வயது முதல் நிலையிலையும் கூட கண்ணியமான முறையிலே வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பெண்கள் அப்படி இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் நிம்மதியா அவங்களுடைய நிலை சொன்னாங்க. ஒரு கூட்டம் நரகத்துக்கு போகும் பெண்கள்ல நம்முடைய தாய்மார்களை பாதுகாத்தரல வேண்டும். ஏன்னு சொன்னா காலமெல்லாம் இந்த குடும்பத்திற்காக கஷ்டப்பட்ட கணவனை பார்த்து இந்த குடும்பத்துக்கு நான் என்னத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்லிடுவோம். காலமெல்லாம் இந்த குடும்பத்தின் மேன்மைக்காக பாடுபட்டவரை பார்த்து நான் என்ன கண்டேன், இங்க நான் ஒரு சுகத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. இப்படிப்பட்ட ஆட்களுக்கு அங்கே கஷ்டம். அதனால ஆண்களை பொறுத்தவரையிலே கண்ணியமான ஒரு அணுகுமுறைகளை அவங்க செய்கிறார். பெண்களை பொறுத்தவரையில அவருடைய பிரியத்தை அதிகரிக்கக்கூடிய காரியங்கள் என்னென்ன உண்டோ அதை போல செய்யும். சமீபத்தில் சைக்காலஜி ப்ரொஃபசர் ஒரு ஆள், அவர் இஸ்லாம் ஆனார். சைக்காலஜி பெரிய ப்ரொஃபசர் ஒரு ஆள், நீங்கள் சிரான்ஸ் என்று கருதுகிறேன். அவர் இஸ்லாம் ஆனார். அவர் சொன்னார், நான் இஸ்லாம் ஆகுவதற்குண்டான காரணம் என்ன, ஆயிரக்கணக்கான ஸல்லல்லாஹு வார்த்தைகளை நபிகள் நாயகத்துடைய பொன்மொழிகளை படித்திருக்கிறேன். ஒரு 3 பொன்மொழிகள் 3 ஹதீஸ்கள் என் வாழ்க்கையை மாற்றி எனக்கு ஈமானுடைய பாக்கியத்தை தந்துச்சு. அப்படி என்னங்க 3 மொழி, நம்மளும் நிறைய கேட்டுட்டே தான் இருக்கிறோமே. அப்படி ஒரு 3 ஹதீஸ் என் வாழ்க்கையே மாற்றி போட்டு விட்டது, ஈமானுடைய பிரகாசத்தை எனக்கு தந்தது அப்படின்னு சொல்றாரு. நம்ம சொல்ல வந்த இது 3ல 1 தான் இந்த இடத்துக்கு சபைக்கு போறோம், மற்ற 2ம் சேர்த்து விளங்கி சொல்லுவாங்க. முதலாவது என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்கிறார், முதலாவது ஹதீஸ், உன் சக மனிதனை பார்க்கும் பொழுது மலர்ந்த முகத்தோடு பார். மலர்ந்த முகத்தோடு ஒரு புன்முறுவல், அப்படி பார்த்து பழகுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வெளிப்படையா பார்த்தா ஒரு சின்ன செயல் மாதிரி நமக்கு தெரியும், சாதாரண செயல் மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் இது உலகத்திற்கு பல செய்திகளை சொல்கிறது. இது உலகத்திற்கு பல செய்திகளை சொல்கிறது. நான் அன்புள்ளவன், பிரியமுள்ளவன், பிரியத்தை விரும்புபவன், உலகத்தில் நான் தீவிரவாதி அல்ல, தவறான எண்ணம் கொண்டவன் அல்ல, எல்லோரையும் சமமாக மதிக்கக்கூடிய உயர்ந்த எண்ணம் உள்ளவன் என்பதை இந்த ஒரு புன்முறுவல் காட்டுகிறது. உலக அளவிலே அன்பை விதைப்பதற்கு, பிரியத்தை நிலைப்படுத்துவதற்கு, சக மனிதனின் மீது இன்னொரு மனிதன் பிரியத்தை வெளிப்படுத்துவதற்கு பார்க்க சின்ன காரியமா இருந்தாலும் அது உண்டாக்கக்கூடிய விளைவு கடுமையானது, மகத்தானதுன்னு சொல்றாங்க. நமக்கு வாழ்க்கையில்
வாழ்க்கையில் எத்தனை அனுபவப்பட்டிருக்கேன். நானும் அடிக்கடி பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். திருநெல்வேலியில் இருந்து தடவை சென்னைக்கு நான் ட்ரெயினில் வர்றேன், பகல் நேரத்தினுடைய ட்ரெயின். அந்த நேரத்தில் எங்க கூட திருநெல்வேலியில் ஒரு ப்ரொஃபஸர் மனோன்மணி சுந்தரநாத் யூனிவர்சிட்டியில் பரீட்சை கேட்டுட்டு அவர் கூட ஏறி இருக்கிறார். அவர் முன்னால் உட்காந்துருக்கிறார். நான் அடுத்து வந்தேன். வந்து ஒரு பெரிய ஆளு மாதிரி தெரியுது. பார்த்த வந்து ஒரு குழு வருவார், வாங்க அப்படின்னு சொன்னார். ஐயா வாங்கினா அவரு சொல்லி உட்காந்து அது கூட சில பேச்சுவார்த்தைகள் தான் தொடங்குச்சு. அவரு ஏசி கோச்சில் இருந்ததுனால முன்னால தள்ளி இருந்துச்சு பெட்டி. மதுரையில் சாப்பாடு வாங்குறதுக்கு போயிட்டு வரதுக்குள்ள வண்டி பெறப்படணும் பார்த்து போயிட்டு வரதுக்குள்ள வண்டி பெறப்படுற மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து வாங்காம ஏறிட்டார். திண்டுக்கல்லே முயற்சி பண்ணி பார்த்தா அது நடக்கல. நான் சொன்னேன், திருச்சியில் நம்ம பிள்ளைங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க, எனக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுவார், சாருக்கு சேர்த்து நான் வாங்கி தர சொல்றேன். இல்லை ஐயா பரவாயில்லை அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே நான் ஃபோன் பண்ணேன். வா நம்ம கூட ஒரு ப்ரொஃபஸர் பெரியவங்க வர்றாங்க, அவங்களையும் சேர்த்து ஒரு சாப்பாடு வாங்கிட்டோம், இன்னும் இடத்த வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்றேன். அப்போ அவர் ஒன்றுமே சொல்லலை. சரி சமைச்சுக்கிட்டா நடந்தது தானே, நான் இவ்வளோ உட்காந்து சாப்பிட்டோம். பெருமக்களே, கடந்த 8 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். அவர் தன்னுடைய குடும்பத்தோடு என் வீட்டிற்கு வந்திருக்கிறார். நான் என்னுடைய குடும்பத்தோடு அவர் வீட்டுக்கு போயிருக்கிறேன். இன்னைக்கும் முந்தா நான் கூட போன்ல பேசுறேன். ஒரு சகோதர சமுதாயத்தை சார்ந்த ஒரு சகோதரர் என்ன நடந்துச்சு ஏறினோன்னு ஒரு குழு ஒருவர் வாங்க. இது உண்டாக்கக்கூடிய மாற்றம், உண்டாக்கக்கூடிய தாக்கம் சாதாரணமானது அல்ல. உலக அளவிலே அன்பை உண்டாக்குவதற்கு, பிரியத்தை ஏற்படுத்துவதற்கு, நான் சக மனிதனின் மீது அன்புள்ளவன் என்பதை காட்டுவதற்குண்டான ஒரு காரியம். இந்த கிழக்கு ஆசிய நாடுகள்ல இந்த பண்பு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஒரு குடும்பம் சிங்கப்பூர்ல, மலேசியாவில், தாய்லாந்துல, புருனைல, ஒரு நாடுகள் எல்லாம் நமக்கு அறிமுகமே இல்லாத ஆட்களா இருந்தாலும் கூட லிப்ட்ல ஏறலாம், ஒரு குடும்பம் செய்வாங்க. இங்கதான் சில பேர் செய்யறதில்லை, அதை செய்யறதில்லை. அப்படி இருக்கு அவர் சொல்றாரு. 2வது அந்த ப்ரொஃபசர் சொல்றாரு, ஈமான் எனக்கு வருவதற்கான 2வது காரணம் என்னன்னு சொன்னா, நபிகள் நாயகத்துக்கு அற்புதமான பொன்மொழி. மனைவியின் வாயில் உணவை ஊட்டி விடுங்கள் சொன்னார். சொல்லிய செய்து காட்டிய உன்னதமான ஒரு சொன்ன. நமக்கு கல்யாணம் புதுசுல வந்து அந்த அனுபவம் இருக்கலாம். இப்ப யாரு தூக்கிட்டு அடைகிறது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். சின்ன வயசோ பெரிய வயசோ அதெல்லாம் கணக்கு இல்லை. நீங்க இந்த ஒரு நடைமுறை மாத்திர குடும்பத்துல வந்துருச்சு, நமக்கு அவங்க மேல கை வச்சு விஸ்மி சொல்லி வாயில ஒரு உணவை ஊட்டி விட்டீங்கன்னா குடும்பத்தினுடைய பிரச்சனைகளை பாதி அல்ல 30% நீங்க அனுபவமா கேட்காதீங்க. உள்ளது சித்தாசம் இருக்கிறாரா? அதனால இது உண்டாக்கக்கூடிய தாக்கம் வலிமையான உலக அளவிலே அமைதியை ஏற்படுத்துவதற்கு இந்த புன்முறுவல் ஒரு காரணம் என்றால், குடும்பத்திலே சௌஜன்யத்தை, பிரியத்தை முக்கியமா எதிர்பார்ப்பாங்க. பெண்கள் அந்த கவனமா இருப்பாங்க. அந்த பிரியத்தை உண்டாக்குவதற்கு அது நிறைய வேலைகளை செய்யும். அப்புறம் பெரிய காரியங்களை அதை செய்யும். செய்யலாமா? ரொம்ப பலகீனமா இருக்குது. இன்னைக்கு போய் சொல்லுங்க, இருந்தாலும் ஒரு அதிசயம் கேட்டியாமா அப்படின்னு கேளுங்க. நாளைக்கு என்ன துவைக்கிறது நான் விளையாட்டுன்னு சொல்லல. நீங்க நடைமுறைப்படுத்தி பார்த்தால் 1-2 நாள் கொஞ்சம் புதுசா இருக்கு. நம்ம ஊர் சலான் சொல்லுவோம், வியாபாரம் சலான் சொல்லுவோம், வீட்டுக்குள்ள போன சலான் சொல்லுவோம், ஊருக்குள்ள எல்லாத்தையும் சலான் சொல்லி நடப்பாங்க. ஆனா வீட்டுல வந்து சலான் சொல்றது இல்லை, மனைவிக்கு சலான் சொல்றது இல்லை, தகப்பனாருக்கு சலான் சொல்றது இல்லை. அது பழக்கம். அது மாதிரி மனைவியினுடைய, நான் சொல்லல, சைக்காலஜி ப்ரொஃபசர் சொல்றார், அனுபவித்ததை சொல்கிறார். உலக அளவிலே அன்பை விதைப்பதற்கு ஒரு முன்வருவல் காரணம் என்றால், குடும்பத்திலே சௌஜன்யத்தை, அமைதியை, நிம்மதியை, பல்வேறு பிரச்சனைகள், அதற்கெல்லாம் ஒரு தீர்வாக இந்த செயல் இருக்கிறது என்று சொல்லி அவர்களே. ஒரு 3வது காரியத்தை சொல்றாரு அந்த ப்ரொஃபசர். 3வது என்ன சொல்றாருன்னா, பசிச்சா சாப்பிடலாம். செல்லாசலமுக்கு அந்த காலத்துல ஒரு மன்னர் ஒரு டாக்டர் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஏதாவது நோய்னா அவங்களுக்கு நீங்க சிகிச்சை பார்த்துக்கலாம். செல்லாம் சொன்னாங்க, இப்ப எங்களுக்கு டாக்டர் தேவையில்லை. ஏன்னா
பசிச்சா சாப்பிடுவோம், சாப்பிட்டாலும் அளவோட சாப்பிடுவோம். அதனால நோய் வர்றதுக்குண்டான அடிப்படையே என்னன்னு சொன்னா இந்த மூக்கு முட்டை வாய் முட்டை அப்படிங்கிறாங்க இல்லையா. பசி இல்லாம அளவுக்கு மீறி குளிர்ச்சியை வரக்கூடிய அளவுக்கு உண்டான இந்த உணவை உட்கொள்வது நோயினுடைய தொடக்கம். அவர்கள் படுத்திருக்கிற கொஞ்சம் ஆளுநை எழுப்பி எதுக்கு ஏன் சீரும் போயிட்டீங்க என்னன்னு கேட்டா வட்டி கிடந்து வந்தோம் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. சாப்பிட்டு கொண்டு நிறைய படுத்து நிறைய பேர் அப்படித்தான் படுத்திருக்காங்க. அதனால அடுப்புல வந்து சமைக்கிறதுக்காக வேண்டி பானையில கொஞ்சம் அரிசியை போடணும். அப்புறம் தாய்மார்கள் தண்ணி ஊத்துறாங்க. கொஞ்சம் இடம் காலி வச்சிருக்கிறாங்களா இல்லையா கொதிக்கிறதுக்கு. அது மாதிரி நம்முடைய வயிற்றுல ஏதாவது உணவை போட்டோம்னா அதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணியை குடிச்சோம்னா மூச்சு விடுறதுக்கு ராகத்தான் கொஞ்சம் இடம் வைக்க. நீங்க வந்து இத்தனை தடவை தான் சாப்பிடணும் அத்தனை தடவை சாப்பிடணுங்கிறத கணக்கு இல்லை. பசிச்சா சாப்பிடுறது, பசிச்சா சாப்பிட்டுக்கிறது சொல்கிறார். பசித்தால் உண்ணுங்கள், உண்ணால் அளவோடு. இந்த ஒரு பண்பு இருந்துச்சுன்னா எந்த விதமான பெருநோய்களும் வராமல் நம்மை பாதுகாப்பதற்கு அடிப்படை. சல்லாசனுடைய இந்த 3 பொன்மொழிகளும் என்னுடைய வாழ்க்கையில் ஈமானுடைய பிரகாசத்தை தந்ததுன்னு சொல்றாங்க. அதுல நமக்குள்ள நோக்கம் வருது. சல்லாசல ஆயிஷா நாயகி நினைச்சாங்க, செம்பெடுத்து கொடுத்தாங்க. வாதத்துக்கு நம்ம குடிச்சிட்டு கொஞ்சம் மிச்சம் கேட்டாங்க. சல்லாசல குடிச்சிட்டு மிச்சத்து ஆயிஷா நாயகி கொடுத்திருந்தா பறக்கத்தின்றுவோம், அது பறக்கத்தின்றுவோம். ஆனால் ஆயிஷா நாயகியை தன்னுடைய மனைவியை குடிக்க செய்து நீதத்தை தான் குடித்தார் என்பது மாத்திரமல்ல, நான் எந்த இடத்தில் வாய் வைத்தேனோ ஆயிஷா நாயகி சொல்றார் அந்த இடத்தில் சலாத்துல வாய் வச்சு குடித்தார். பெண்கள் அதைதான் கவனிப்பாங்கன்னு சொல்றாங்க. அந்த இடத்தில் வாய் வைத்து சலாத்துல குடித்தார்கள். பிரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த காரியங்களை செய்வது என்பது இருக்கிறதே உண்மையானவர்களே, குடும்பத்திலே நிம்மதியை நேர்மையை உண்டாக்கக்கூடிய காரியங்களில் பிரதானமானவர்களிலே எந்த விதமான குடும்ப வாழ்க்கையில மிக முக்கியமானது. அது மாதிரி இந்த 2 பேருக்கும் போட்டி விஷயத்துல எல்லாம் நம்ம அந்தஸ்து என்ன பெண்கள் இல்லாம இருந்தா அவங்களுக்கு ஒரு ரகசியமா ஒரு செய்தியை சொல்லிவிட்டாங்க. உங்களை வேற கேட்டு இருக்கிறாங்க. குடும்ப வாழ்க்கையில பெண்கள் நம்ம தோத்தரணும். பெண்கள்கிட்ட வந்து எழுதிவிட்டாரு நம்ம கல்வி, நம்ம அந்தஸ்து, நம்ம கௌரவம், நம்ம சிறப்பு, நம்முடைய உயர்வு, நம்முடைய பட்டம் பதவி கூட காற்று இடம் அல்ல. வாசல செருப்பு கடத்துற மாதிரி கடத்திட்டு போயிட வேண்டியது அவ்வளவுதான். நம்ம கௌரவத்தை காட்டக்கூடிய இடம் அல்ல. பெண்கள் விஷயத்திலே தோத்து கொடுப்பதை ஒரு கௌரவமாக கருதுவேன். அதுல போய் அங்க போட்டி போட வேண்டிய அவசியம். ஆயிஷா நாயகி சல்லாஹ் போட்டி போட்டாங்களா இல்லையா? அதெல்லாம் ஆயிஷா சல்லாஹ் ஜெயிச்சாங்க. ரெண்டாவது ஆயிஷா நாயகி ஜெயிச்சாங்க. ஆயிஷா நாயகி ஜெயிச்சாங்கன்னா போட்டியில சொல்லுதா தோத்து போற அளவுக்கு பலகீனமான ஆளா ஓட்டப்பந்தயத்துல? ஆயிஷா நாயகியோட ஓட்டி ஜெயிக்க முடியாதா? கஅபாவின் மேலிருந்த அந்த சிலைகளை எல்லாம் எடுப்பதற்காக அலிரலியல்லாஹு சொல்றாங்க சல்லல்லாஹு என் மேல ஏறி நின்று வேணா நீங்க அதை எடுங்க. உங்க மேல நான் ஏறி நிற்கிறோம், என்ன பேச்சு? உங்க மேல நான் எப்படி கால் வைக்க முடியும்? அதனால வைக்க மாட்டேன். அதை எப்படி வந்து எடுக்கணுமோ அப்படி எடுத்துக்கிறோம். வேணா நான் குடிக்கிறேன், நீங்க வேணா மேல ஏறி நின்னுங்க. நான் வேணா குடிக்கிறேன், என் மேல ஏறி நின்று நீங்க வேணா அதை சரி பண்ணுங்க. சொல்லாத ஒரு கால் தான் எடுத்து வச்சாங்க, அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. வீரத்திற்கும் தீரத்திற்கும் அறிவு ஞானத்திற்கும் உலகத்திலே முன்னுதாரணமாக தலைவர் இருந்தாங்க. சிலர் ஒரு காலில் எடுத்து மேல வச்சு ஏறதுக்காக அப்படி அங்கதமானாங்க, அப்படியே தன்னுடைய உட்கார்ந்துட்டாங்க. அப்படி வலிமையும் ஆற்றல் மிக்க சல்லாசல ஆயிஷா நாயிட்ட ஓடப்படுது தோத்துட்டாங்க. வரலாற்று படிக்கிறமே தோற்கவில்லை, தோற்று கொடுத்தார் என்று சொல்லுவாங்க. ஆயிஷா நாயிட்ட சல்லாசல தோற்கல்ல, தோத்து கொடுத்தாங்க, விட்டு கொடுத்தாங்க. அது மாதிரி குடும்பத்தை பொறுத்தவரையில நம்முடைய கௌரவம், நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய வலிமை, நம்முடைய கௌரவம் அதெல்லாம் காட்டக்கூடிய இடம் அல்ல. அங்க வந்து சாதாரணமாக அப்படிப்பட்ட ஒரு பரிமாற்றங்களை இருக்கும் பொழுதுதான் இல்லை என்னுடைய கௌரவத்தை காட்டக்கூடிய இடம்னு நினைச்சோம்னா பல விதமான பிரச்சனைகள். அதனால குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒரு பாக்கியமானது.
அல்லாஹ் தந்த மகத்தான ஒரு பாக்கியம். உலகத்தில் சந்ததிகள் நிலைப்பதற்கு, மக்கள் உலகத்தில் நிலைப்பதற்கு அல்லாஹ் தஆலா நிக்காஹ்வுடைய வழியை தான் உறவாக ஆக்கி வைத்தார். எனவே உலகத்தில் அது நிலைக்கப் பெறுவதற்கு, சந்ததிகள் நிலைக்கப் பெறுவதற்கு நான் அடித்தளமாக, உறவுகளுக்கு அடித்தளமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சார். அதனால உறவுகளின் மீது பொதுவாக ஒரு உறவை வளர்ப்பதில் கவனம் செலுத்தணும், அதை முறிப்பதில் கவனம் செலுத்தக்கூடாது. உறவுகள் எல்லாம் தாய் தந்தை மற்ற எல்லாம் உறவுதான், குடும்பம் தான் என்று சொன்னாலும் கூட குடும்பத்தில் பிரதானமானது மனைவியினுடைய அந்த பாக்கியம். உலகத்தில் கூடி கிடக்கக்கூடிய வேறு எந்த உறவும் இல்லை, கூடி கிடக்கக்கூடிய வேறு எந்த உறவையும் வந்தால் வைக்கவில்லை. அதனால் அப்படிப்பட்ட மகத்தான ஒரு உறவு, உறவை வளர்ப்பதிலே, உறவை வளர்க்கிறதுன்னு என்ன அர்த்தம்? கொஞ்சம் விட்டு கொடுக்கிறது அர்த்தம், அதை கொஞ்சம் அனுசரித்து போறதுன்னு அர்த்தம். விதத்துமார்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் தான், உறவுகளை வளர்ப்பதிலே 3 பாக்கியங்களை ரப்பு நமக்கு தருகிறான் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். 3 பாக்கியங்களை ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா தருகிறார். முதலாவது, யார் உறவுகளை பேணுகிறார்களோ, அவர்கள் விஷயத்தில் விட்டுக் கொடுக்கிறார்களோ, அங்க பிகு பண்ண மாட்டாங்க. எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருவாங்க, மச்சானங்க மச்சானங்க மச்சானங்க, இருக்கிறவங்க போல துவா வரைக்கும் இருப்பாங்க. மச்சானுக்கா வேற மாதிரி துவா வரைக்கும் இருப்பாங்க. இவருக்கு பல இடங்களுக்கு போகணும், மற்ற வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா, அவர் அன்னைக்கு தான் தான் மச்சாங்கிறத காட்டுவார். அந்த வலிமை என்னங்கிறத இங்கு அவருக்கு எல்லாருடைய கவனமும் மச்சா பக்கம் திரும்பும். மிகு பண்றது சொன்னாங்க, நல்ல காரியமா இருந்தா, நல்ல காரியத்தில் நீங்க சேர்ந்தீங்கன்னா சந்தோஷம் கூடும். ஒரு துக்ககரமான காரியத்தில் சேர்ந்து ஆறுதல் சொன்னா பாதியா குறையும், துக்க பாதியா குறையும். நல்ல காரியத்தில் சேர்ந்த சந்தோஷம் பன்மடங்கு. அந்த காரியத்தில் முன்னின்று நாம் காரியங்களை செய்ய வேண்டுமே தவிர, அதுல நம்முடைய கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன, கௌரவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய போட்டி போடக்கூடிய இடம் அல்ல உறவுகள். எனவே உறவுகளை வளர்ப்பதிலே நீங்கள் கவனம் செலுத்தினால் எத்தனை குடும்பங்களை உதாரணமாக சொல்ல முடியும். யார் உறவுகளை பேணுகிறார்களோ அல்லாஹ் தஆலா எவ்வளவு நிம்மதியை, எவ்வளவு பாக்கியங்கள் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சல்லாசலம் 3 பாக்கியத்தை சொல்றாங்க. அந்த 3 பாக்கியமும் நாமளா உண்டாக்கவே முடியாது, நாமளா உண்டாக்க முடியாது. யார் உறவுகளை பேணுகிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் பாக்கியம் நீண்ட ஹயாத்தை தருகிறார். ஒரு நிமிஷத்துல நம்மளால கூட்ட முடியுமாங்க? நம்முடைய ஹயாத்துல அஜல் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் சில காரியங்களுக்கு சில காரியங்களுக்கு சம்பந்தம் இருக்குது. நம்ம நினைப்போம் இதுக்கு என்ன சம்பந்தம். சல்லா சம்பந்தம் ஒரு ஆள் வந்தாங்க, நாயகமே நான் சம்பாதிச்சு குடும்பமே நடக்கும். நீங்க பல பேர் அப்படி நினைச்சுட்டு இருக்கிறாங்க, நான் சம்பாதிச்சுதான் குடும்பமே ஓடுது. குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க? வயதானவருடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள், சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, நோயாளிகள் இருக்கிறார்கள். எல்லாம் சொன்னாங்க, நீங்க சம்பாதிச்சு அவங்களுக்கு கொடுக்குறதா நினைக்கிறீங்க, அல்ல அவங்களின் காரணத்தினால்தான் உங்களுக்கு போதுமான ரிசுக்கை தருகிறார். நல்ல கத்துரி சத்துப்பி அவர்களின் காரணத்தினால்தான் அல்லாஹ் உங்களுக்கு போதுமான ரிசுக்கை தருகிறார். நாமும் நினைப்போம், சொன்னாங்க மாற்றி சொன்னாங்க, யதார்த்தத்தை சொன்னாங்க. அது மாதிரி குடும்ப உறவை பேணினோம் என்று சொன்னால் கிடைக்கக்கூடிய மகத்தான காரியங்களிலே பாக்கியங்களிலே 3 பாக்கியம். முதலாவது பாக்கியம் அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை தருகிறார். இரண்டாவது பாக்கியம் சொன்னாங்க, தட்டில்லாத ரிசுக், குறைவில்லாத ரிசுக். குறைவில்லாத ரிசுக் அல்லாஹ் தஆலா தருகிறார். தட்டில்லாதன்னா குறைவில்லாத ரிசுக்னா நிறைய பில்லியன் கணக்கில் கோடைக்கணக்கில் அப்படி சேர்றதுங்கிறது அர்த்தம் இல்லை. மனசு எப்பொழுதுமே என்ன செய்யணும்? போதுமான நடவடிக்கை. ஏன்னாக்கிறது நப்சு தான். மனநிறைவான ஒரு வாழ்க்கை, தேவைக்குண்டான எல்லா காரியங்களும் நடக்கும். தேவைக்குண்டான காரியங்கள் அந்தந்த நேரத்தில் அந்த காரியங்கள் சிறப்பாக நடக்கும், குறைவில்லாத. சில பேர் பார்த்தா அவங்க வீட்டுல பெரிய பெரிய நல்ல பொருளாதாரத்தில் அப்படி மேம்பட்டிருப்பாங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அவங்கள்ட்ட பேசினாண்டா எவ்வளவு பணக்காரர் வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு கடனை வச்சிருப்பாரு. நம்ம கடன்லாம் ஒரு 1000 லெவல்ல இருக்குன்னா அது லட்சக்கணக்கில் கோடைக்கணக்கில் இருக்கு. பழைய காலத்துல எல்லாம் கூட்டு குடும்பமா வாழ்ந்தாங்க. வீட்டில் எல்லாரும் சேர்ந்து இருந்தாங்க. கல்யாணங்கள் நடக்கும், 6 நாள் 7 நாள் மொத்தமா விருந்து நடக்கும்.
சாப்பாடு சேர்ந்து சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க, எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. குடும்பங்கள் எல்லாம் பார்த்தா கணவன் மனைவி 2 பிள்ளைங்க, சின்ன அளவுல தான். அப்புறம் வீட்டில் ஒரு ஒரு டிவி பெட்டி ஒன்று இருக்குது, ஒரு சினிமா கடை ஒன்று இருக்குது, இன்னொரு குப்பை பெட்டி ஒன்று இருக்குது, பிரிட்ஜு. எதையும் சுட வச்சு சாப்பிடு, யாருக்கும் எதையும் கொடுக்கறதே கிடையாது. எவ்வளவு மிஞ்சினாலும் சரி உள்ள சுட வச்சு அடுத்த நாள் சாப்பிடுறது. அப்படி ஒரு குப்பை பெட்டி. இந்த அளவுக்குள்ள ஒரு நிலை தான். எப்படிங்க அவங்களுக்கு நல்லா எப்படி வச்சு இன்னும் துவா செய்ய வர வேண்டியது இருக்கு. வாழ்க்கையில கஷ்டமா இருக்குது. சாலமான குடும்பம், நிறைந்த மக்கள் ஒன்று சேர்ந்த ஒரு நிலையில் இருந்தார்கள். ஆனால் நிம்மதியா இருந்தார். தட்டில்லாமல் ரிஸ்க் இருந்தது. சம்பாத்தி கூட அளவோட தான் இருந்துச்சு. இன்னைக்கு பல வகையில் பல நிலைகளில் வந்தாலும் கூட குறையும், கட்டுப்பாடும், நிம்மதி இல்லாத ஒரு நிலையும். யார் குடும்ப உறவுகளை பேணுகிறார்களோ அல்லாஹ் தஆலா தட்டில்லாத ரிஸ்கை கொடுக்கிறான். சொன்னவர்கள் சாதிப்புல் அமீன் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதனுக்கு பொருளாதாரத்தை அதிகப்படுத்தக்கூடிய வளமான பரக்கத்தான பொருளாதாரத்தை தரக்கூடிய காரியங்களை ஒரு 3 காரியத்தை குர்ஆன் சொல்லுங்க. நம்மோட நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஒரு 3 காரியம். இந்த 3 காரியங்கள் பொருளாதாரத்தை பரக்கத்தாக்கும். பொருளாதாரத்தில் பரக்கத்தை உண்டாகும். முதலாவது என்னன்னு சொன்னா இறையச்சம். நம்முடைய ரகசிய வாழ்க்கையை பரிசுத்தமாக ஆக்கிக்கொள்ளும். 4 பேருக்கு முன்னால பார்க்கும் பொழுது நல்ல ஒரு மாதிரி தோற்றத்திலும் செயலிலும் அல்ல. நம்முடைய ரகசிய வாழ்க்கை யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் என்னை படைத்த ரப்பு என்னை பார்க்கிறான் என்பதற்காக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார். அல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வான் பூமி நிலைகளில் இருந்து அல்லாஹ் அவருக்கு பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்று குர்ஆன் வாக்களிக்கிறது. பொருளாதாரத்திலும் அவருடைய வாழ்க்கையிலும் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவதற்கான காரியங்கள் எதனங்க? 3 காரியம் குர்ஆன் சொல்லுது. முதலாவது என்னன்னு சொன்னா நம்முடைய ரகசிய வாழ்க்கையை பரிசுத்தமாக அலம் யஅலம் பிஅன்னல்லாஹ யரா, அல்லாஹ் அவங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை விளங்கவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான். யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் என் ரப்புக்காக என்று ஒரு அமலை செய்யக்கூடிய ஒரு பழக்கமும் பாவங்களை விட்டு விலகி வாழக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குமானால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், வலவ் அன்னா அஹ்லல் குர்ஆ ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். யார் அப்படிப்பட்ட தக்வா உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, குர்ஆன் பல இடங்களில் வாக்குறுதியை சொல்கிறது, வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜன் வ யர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். யார் அப்படி இறையச்சம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அறியாத உலகத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு ரிஸ்கை தருவார். எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்து மீட்சியை தருவார். குர்ஆனுடைய வாக்கு. 3 காரியங்கள்ல முதல் காரியம் நம்முடைய ரகசிய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி நல்ல அமல்களை அல்லாஹ்வுக்காக செய்வது, பாவங்களை விடுவது. இது இருந்துச்சுன்னா பரக்கத்து நமக்கு வந்துடும் எல்லா காரியங்களிலும். 2வது அதிகமா இஸ்திக்ஃபார் செய்யும். அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு தேடிக்கிட்டே இருக்கும். இப்ப நம்மகிட்ட யாராவது ஒரு ஆள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் தான் கேட்கிறான், இவன் நான் ஓதுறதுக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்கிறான். நம்ம அசத்துமான சத்தியதா கேட்கிறோம் இல்லையா? அதுக்கு நான் ஓதுறதுக்கு தான் சொல்லித்தாங்க. அது மாதிரி இதுல சித்திகுல் அக்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இங்க பாருங்க, நீங்க பாருங்க நடக்குது. எப்படி பார்க்கணும்னு சொன்னா சேனல்ல எப்படி பார்ப்பாங்க, நாடகம்லாம் பார்க்கப்படுது, கண் இமை மூட மறந்துடுவாங்க. அப்படி இருக்காங்க, அப்படி மூட மறந்து என்ன நடக்குதுன்னே தெரியாது. பயானு தான் அப்படி இல்லை. சத்த கேட்டா மொத்த பார்வையா இருக்கும். ஒரு பள்ளி போனா மொத்த அது எங்கட போகும், அது எங்கட போய் நுழையும், பூரா அதை கவனிச்சுட்டே இருக்கும். பயானு தான் அது ஒரு சைத்தானுடைய ஒரு நிலை. நான் சொல்லி வந்தது 3 காரியங்கள் அல்லாஹ் தஆலா செல்வத்தை பரக்கத்தா தருவதற்கு, விசாலமாக்கி தருவதற்குண்டான காரியம். முதலாவது நம்முடைய ரகசிய வாழ்க்கை பரிசுத்தமாகும். 2வது அதிகமா இஸ்திக்ஃபார் செய்யும். சல்லாசவனத்துல சித்திகுல் அக்பர் வந்து கேட்கிறாங்க, நான் ஓதுறதுக்கு தான் சொல்லிட்டாங்க. சல்லாசன் சொல்றாங்க அதிகமா இஸ்திக்ஃபார் ஓதுங்க. நம்மள்ட்ட யாராவது ஒரு ஆள் வந்து ஹஸரத் நான் ஓதுறதுக்கு தான் சொல்லிட்டாங்கன்னா
அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதையும் நிறைய ஓதுங்கன்னு நான் என்ன பாவம் செய்யறேன்னு கேட்பேன். இவனுக்கு அர்த்தமா இல்லையா? நான் என்ன தப்பு பண்ண ஒழுங்கா தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்மளை நாமளே பரிசுத்தம் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இஸ்திக்ஃபார் செய்கிற காரணத்தினால் உள்ள பரக்காத்துகள் யுமத்திழுக்கும் மத்தானன் ஹசனா குர்ஆன் சொல்லுகிறது. இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், ரப்பிடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யும். இஸ்திக்ஃபார் செய்யும் பொழுது பெருமை வராது. அதாவது பாவம்ங்கிறது நாம தனியா செய்ய வேண்டியதுங்கிறது இல்லை. உடம்புல அழுக்கு ஏறுறதுக்கு எனத்தையும் அழுக்கு எடுத்து கொண்டு உடம்புல பூசணும்னா இல்ல, சும்மா இருந்தாலே அழுக்கு ஏறிடும். அழுக்க கொண்டு பூசிதான் அழுக்கு போக்கணுங்கிறது இல்லை. 2 நாளைக்கு குளிக்காம இருந்தாங்க அழுக்கு என்ன பண்ணது தேய்க்க போறோம், தானே அழுக்கு உண்டாகும். பார்வையால் கேள்வியால் நம்மை சுற்றி நம்மை பாவத்தில் ஆட்டக்கூடிய ஒரு நிலைகள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இஸ்திக்ஃபார் உளப்பூர்வமா வந்து மனதால் சொல்லால் செயலால் எண்ணங்களால் நம்முடைய பாவங்களை நினைச்சு பார்த்தா கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். காலையில இருந்து சாயங்காலம் வரை யோசிச்சு பார்த்தா என்னென்ன பாவங்கள் யோசிச்சு பார்த்தா கற்பனை கூட முடியாது, அவ்வளவு பாவங்கள் இருக்கு. எத்தனை பேரை பார்த்து அசது படுறோம், பொறாமப்படுறோம். அதை விட பெரிய பாவம் ஒன்று. எத்தனை பேரை பார்த்து ஏங்குறோம். நானும் அல்லா 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 அடைகிறேன், அல்லா என்ன தோழப்படுத்துறான், அவன் என்ன அநியாயம் நடக்கிறான், அவன் நல்லதான் இருக்கிறான்னு நினைக்கிறோம். ஒரு ஆளை கொடுத்த உயர்வை பார்த்து பொறாமைப்படுகிறோம். இதை விட வேற என்ன பாவம் வேணும்? பாவம் என்ன செய்யறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதே பெரிய பாவம். நாம என்ன பாவம் செய்யணும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதனால விளங்கியோ விளங்காமலோ எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ ரப்பிடத்தில் என்னிடத்தில் ஏற்பட்டு விட்ட பாவங்களை நீ மன்னிச்சிருன்னு அல்லாஹ்விடத்தில் அதிகமா இஸ்திக்ஃபார் செய்யணும். எவ்வளவு காரியத்தில் பெருமை பேசுறோம். உலகத்திலே அதிகமாக மனிதர்கள் உபயோகிக்கக்கூடிய வார்த்தை நான் என்னுடைய இதுதான் உலகத்தில் அதிகமா பேசுறாங்க. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஐட்டமா அதுதான். அல்லாஹ் அந்த நான்கிறது ஒத்துக்கிறவே செய்யாது. நான் யாருன்னு சொன்னா தான் யாருன்னு காமிச்சிருவான். நான் யாருன்னு நினைச்சுக்கிட்டு எதை கொண்டு பெருமை வரக்கூடாது. நீங்க நமக்கு பெருமை விட்டு தவிர்க்கிறமா நம்ம யோசிக்கிறோம். 4 ரக்காத் தொழுகிறோம், ஒரு 4 பேர் பார்க்குறாங்க, ஒரு மனசுல ஒரு உற்சாகம், ஒரு பெருமை, ஒரு பெரிய ஆளுது மற்றவங்க நினைக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி எதை கொண்டு வாழ்க்கைக்கு பெருமையே விட பெருமைங்கிறது இருக்கிறது. நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் பாலடித்து விடும். எல்லா அமல்களையும் பாலடித்து, கல்வியை கொண்டா, பொருளாதாரத்தை கொண்டா, அழகை கொண்டா, மக்களை கொண்டா, எதில் என்ன பெருமைக்கு குர்ஆன் சொல்லும். உலகத்திலே அழகானவன் அபூலஹப். எல்லா பேர் குறிப்பிட்டு குர்ஆன் இறக்குற நேரத்தில் 3 பேர் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருந்துச்சு. அதே போல விரோதிகள் குர்ஆன் இறங்கும் நேரத்தில் பெயர் குறிப்பிட்டு சொல்லப்பட்ட ஒரு விரோதி அபூலஹப். அழகை கொண்டு பெருமை கொண்டான், நாசமானார். குர்ஆன் சொல்லுது. பொருளாதாரத்தை கொண்டு பெருமை கொண்டான், காரும் நாசமானார். அறிவை கொண்டு பெருமை கொண்டான். அறிவை கொண்டு பெருமை அல்லாஹ் தஆலா சொன்னான். அவருக்கு உதாரணம் நாய்க்கு உதாரணம். அறிவை கொண்டு மக்களை கொண்டு பெருமை கொண்டான். வலி 10 மக்கள், ஆண் மக்கள் இருக்காங்க, திறமான ஜாம்பவான்களான நல்ல சம்பாதித்து தரக்கூடிய எல்லா துறையிலும் மேம்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். பெருமை கொண்டான். எச்சரித்தது அடக்கியாடும் தன்மை கொண்ட இந்த வலி அவன் இஷாராவாக சொன்ன நாசமான. நம்ம எவ்வளவு பெருமை பேசணும், எவ்வளவு பெருமை பேசணும். நாம என்ன பாவம் செய்யறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமே அருமையானவர்களே, அதையெல்லாம் நினைத்து பார்க்கிற அவ்விடத்தில் நான் பெரும் 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 சாலிஹீன்களுடைய வாழ்க்கையில பார்த்தா பெரிய அந்தஸ்துள்ளவங்களா இருந்தாங்க. ஆனால் பெருமையை விட்டு நீங்கி இருந்தால் அவர்கள் செய்த அமல்களை கொண்டு கூட பெருமைப்படக்கூடாது. நான் 30 வருஷமா தாஜத் தொழுகிறேன், 42 வருஷமா அதை செய்யணும். யார் கேட்டான்? அல்லாஹ்வுக்கா செய்றீங்களா, விளம்பரத்துக்கா செய்றீங்களா? தீசல் எப்படி ஒரு வாசனை வருதுங்க.
ஹதீஸ குதுசி இல்ல வந்ததுனால அதுக்குள்ள போயிட்டு அல்லாஹ் தஆலா அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியார்கள் சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சில கஷ்டங்கள் எல்லாம் போக்கி வாழ்க்கையில செழுமை தரணும்னு எனக்கு துவா செய்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் நான் தான் கொஞ்சம் அவங்கள விட்டு வச்சுட்டு இருக்கிறேன், இந்த கஷ்டத்துல கொஞ்சம் அப்படி காலத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனை தோறும் நான் அவங்க சீமான் ஆகிட்டா அதுக்கு அவனுடைய வாழ்க்கையை ஈமானுடைய நிலையிலிருந்து மாறி போயிடுச்சு, வரலாறு முடியாம அடைய ஆரம்பிச்சிடும். அதனால அதான் அவன் சொல்றதுக்காக வேண்டி என்னுடைய தொடர்பில் இருப்பதற்காக நான் தான் கொஞ்சம் அளவோட வச்சிருக்கிறேன். அதான் சொல்றேன். அந்த ஹதீஸுடைய தொடரில் கடைசியாக வருகிறது, இன்னமின் இபாதி, என்னுடைய அடியார்கள் சில பேர் இருக்கிறார்கள், மையத்துக்கு பாபம் என்ற இபாதா, என்னிடத்துல அவங்க சில இபாதத்துகளை துவா செய்யறாங்க. பணத்தை கேட்கல, சில இபாதத்துகளை செய்வதற்கு என்னிடத்தில் துவா செய்து கேட்கிறார்கள். உதாரணமா அவங்க ஒரு தஞ்ச தொழுகை, பாக்கியமான தொழுகை, சல்லாசல உலகத்தில் பிறந்த நேரம், நுபுவத்து கொடுக்கப்பட்ட நேரம், குர்ஆன் உலகத்தில் முதலில் இறங்கிய நேரம், ராஜ யோக நேரம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய துவாக்கள் எல்லாம் இடத்துல தட்டில்லாமல் சொல்கிறது என்று நேரத்தை பற்றி சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு குர்ஆன்ல ஆசைப்படுறாரு, யாருதான் தஹஜ்ஜுத் தொழுவதற்கு நான் ஆசையா இருக்கு, ஆனா எழுந்திருக்கிறது சூ வாங்குறதா முடி போகுது. தஹஜ்ஜுத் அதுக்கு முன்னால தொழுவது தானே, அதனால அதுக்கு வாங்க சொன்னாக்க முடிப்பு. அதனால எனக்கு நீ கௌரவிக் செய்யறது, தஹஜ்ஜுத் தொழுவதற்கு எனக்கு பாக்கியத்தை தான் துவா செய்யறாரு. அவர் எவ்வளவு அழுது கேட்டாலும் அது நடக்க மாட்டேங்குது. ஏன்னா ஹதீஸ்ல வருது, அந்த அமலை செய்ய விடாமல் நான் தான் தடுக்கிறேன். அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் என்ன தடுக்கணும்? அமல் செய்வதற்கும் ரப்பை அறிவதற்கும் தானே உலகத்தில் நாம் படைக்கப்பட்டோம். அல்லாஹ் ஏன் தடுக்க வேண்டும் என்றால் ஹதீஸ்ல அதற்கு காரணம் வருகிறது, நிக்கைலா இது அதை செய்தாச்சுன்னா பெருமொன்று அது எல்லாத்தையும் நாசமாகும். நம்முடைய வாழ்க்கையில என்ன பாவம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அது பெரிய பாவம், நான் அதுக்குள்ள போனோம். அதனால செல்வத்தை தரக்கூடிய காரியங்கள் 3 குர்ஆன் சொல்லும். முதலாவது இறையச்சம், இரண்டாவது இஸ்திக்ஃபார் அதிகமா வரும், மூன்றாவது நிக்கா. குடும்ப உறவு நல்லபடியா இருந்து வைங்க. இதற்கு முதல் நான் சொல்கிறார், அஜிப்து லிமன், ஒரு ஆணை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன், ரப்பிடத்தில் வசதியை கேட்கிறார், வாழ்க்கையில நிக்காஹினுடைய தொடர்பு இல்லாமல், குடும்ப உறவு இல்லாமல் அவர் அல்லாஹ்விடத்தில் வசதியை கேட்கிறாரே, அவரை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். அல்லாஹ் எப்படி வசதி கொடுப்பாங்க? நீ கல்யாணம் முடிக்காத ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, வாழ்க்கையில கொஞ்சம் செட்டில் ஆகணும், கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு தான் செய்யணும், கல்யாணம் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க முயற்சியை பண்ணுங்க, அதுக்காக நிக்கா செய்யறதுக்கு எல்லாருக்கும் செட்டில் ஆகிட்டு தான் செய்யணும். நிக்கா செய்தால் அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் சீமான் தரத்தை தருவான் என்று குர்ஆன் பார்க்கிறேன். உண்மையான பொறுமை கிடையாது. அதனால வாழ்க்கையில பொருளாதாரத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய காரியங்களில் பிரதானமான நிக்கா என்று வருகிறது. அதனால நம்முடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பானதாக ஆகுவதற்கு குணங்கள் அடிப்படை, விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை அடிப்படை, ஒருவர் மற்றவரை புரிவது அடிப்படை, புரியவும் விட்டுக் கொடுக்கவும் அப்படிப்பட்ட ஒரு தன்மை வந்து விடுமானால் குடும்ப வாழ்க்கை சிறப்பு என்பது சந்தேகம் இல்லை. நேரம் ரொம்ப ஆகி போச்சு, நானும் பேசணும் சில விஷயங்களை சொல்ல நினைக்கிறேன். அருமையான பெருமக்களே, அதனால அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு துஆவை சொல்லித் தருகிறார். நிக்காஹுடைய நோக்கம் என்ன? நிக்காஹுடைய நோக்கம் என்ன? முதலாவது மகிழ்ச்சி, மகிழ்ச்சி குர்ஆன் சொல்கிறது. இரண்டாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ, மகிழ்ச்சி. அதை குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. அது மாதிரி சாலிஹான சந்ததிகள் உருவாக வேண்டும் என்ற ஒரு ஆசை. இந்த நோக்கத்தில் நிக்காஹ் செய்தால் நம்முடைய வாழ்க்கை சீராக. நீங்க பிள்ளைகள்லாம் நல்லபடியா இருக்க நம்ம ஆசைப்படுறோம், எல்லாருக்கும் ஆசையா இருக்கு, குடும்பம் நல்லபடியா இருக்கணும், பிள்ளைகள் எல்லாம் சாலிஹானதா இருக்கணும், எதிர்கால பிரகாசமானதா இருக்கணும். சோதனையான உலகத்துல நம்ம பிள்ளைகள்லாம் எப்படி தாக்கு பிடிக்க போறாங்கன்னு தெரியலையே. அடுத்தடுத்த காலங்கள் சோதனையா வந்து கொண்டிருக்கிறதே, முந்திருந்த மாதிரி காலம் இப்ப இல்ல, காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் எப்படி தாக்கு பிடித்து நடக்கப் போகிறார்களோ என்று கவலையாக இருக்கிறது. என்று யாருக்காவது கவலை இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், கவலை இருக்குதா? கவலை
இருந்தால் நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, நீங்க அல்லாஹ் பயப்படுங்க. لو تركوا من خلفهم ذرية ضعافا خافوا عليهم. பலஹீனர்களாக எதிர்காலத்தினுடைய பிள்ளைகள் எப்படி வருவார்களோ என்பது பற்றி உண்டான பயம், அந்த பயம் உங்களுக்கு இருக்குமானால் அது சீராகுவதற்கு உண்டான வழி நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்க. அல்லாஹ் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீராக்கி தருவார். எதிர்பாராத விதங்களில் அல்லாஹ் தஆலா வெற்றியை தருவார். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வழி தெரியலையா? சில ஒன்னா உடஞ்சிக்கிட்டே இருக்கு, கலந்துகிட்டே இருக்குது. பீகார் கலந்துருச்சு, டெல்லி கொஞ்சம் கலந்து போச்சு, பஞ்சாப் கொஞ்சம் கலந்துருச்சு, ஒவ்வொன்னா கலந்துகிட்டே இருக்குது. ஏற்கனவே என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறோம். ஏற்பட்டு வந்த இந்த காரியம் கூட இப்படி எல்லாம் இருக்குது. மக்களை நிராசையாக கண்டிப்பாக உலகத்தில் அப்படிப்பட்ட அநியாயங்கள் நினைத்ததும் இல்லை. அது சீராகுவதற்குண்டான வழி நம்ம இடத்துல மாற்றப்படும். நம்முடைய ரகசிய வாழ்க்கை அதற்குண்டான நிலையை சொல்ல நான் நேரம் ஆகி போயிடும். நம்முடைய ரகசிய வாழ்க்கையை, தனிப்பட்ட வாழ்க்கையை பரிசுத்தமாக ஆக்கி கொண்டோம் சொன்னால் நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் சீராக்குவான், நாட்டினுடைய காரியங்களும் சீராக்குவான் என்பதில் சந்தேகம் இல்லை. விளங்கும் உயர்ந்த பாக்கியத்தை தந்தருவானாக, நிம்மதியான வாழ்க்கையை எல்லாம் தந்தருவானாக. வாழ்க்கையில் எல்லா விதமான சோதனைகளை விட்டும், ஆபத்துகளை விட்டும், நோய் நொடிகளை விட்டும், வறுமையை விட்டும், கடன்களை விட்டும், கெட்ட மரணங்களை விட்டும், விபத்துகளை விட்டும் எல்லாம் நீ பாதுகாத்தருவானா. நீ வியாபாரங்களில் எல்லாம் பறக்கச் செய்வானா. நீ உத்தியோகங்களில் எல்லாம் உயர்வை தருவானா. ஹலாலான ரிஸ்கை எல்லாம் விசாலமாக்கி தருவானா. ஹராமான எல்லா ரிஸ்கை விட்டும் எல்லாம் நம்மை பாதுகாத்து அருள்வானா. நம்ம விரும்பக்கூடிய நல்ல காரியங்களிலே அவனுடைய திருப்தியை நாடி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய உயர்ந்த பழக்கத்தை எல்லாம் சீமாக்கி அருள்வானா. எல்லா விதமான பாவங்களை விட்டு ரப்பை பயந்து ஒதுக்கி வாழக்கூடிய தன்மையை தந்துடுவானா. நாம் அறிந்த பாக்கியங்களையும் தந்துடுவானாக, நாம் அறியாத பாக்கியங்களையும் தந்துடுவானாக. ரப்படத்தில் நாம் கேட்கும் பாக்கியங்களையும் தந்துடுவானாக. நாம் கேட்க தெரியாத பாக்கியங்களையும் அவனுடைய மகத்துவத்தை கொண்டு நான் சன்மானமாக தந்துடுவானாக. எல்லோருக்கும் அந்த நீண்ட ஹயாத்தையும் நிறைவான ஆசியத்தையும் தந்துடுவானாக. வாழ்க்கையினுடைய கடைசி நேரம் எந்த விதமான கலக்கமோ பயமோ நெருக்கமோ இல்லாமல் ஆனந்தத்தோடு இன்பத்தோடு கலிமத்து தௌஹீதை முடிந்த நிலையிலே உன்னதமான சூழத்தின் காட்சிகளை நம் கண்முன்னால் கண்ட நிலையிலே ரப்பினுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற நிலையிலே ரப்பை சந்திக்கும் உயர்ந்த பாக்கியத்தையும் தந்துடுவாராக. நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நாட்டினுடைய மனசார்பின்மையையும் முஸ்லிம்களுடைய கண்ணியத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆட்சியை ஏற்படுத்தி தந்துடுவாராக. அநியாயக்காரர்களான இந்த ஆட்சியினுடைய சோதனைகளை விட்டும், அவர்களுடைய இந்த அடாவடித்தனத்தை விட்டு, அநியாயத்தை விட்டு நாட்டையும் சமூகத்தையும் பாதுகாத்தருவாங்க. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் சந்திச்சு